ஹலோ டீம், இன்னைக்கு உங்களுக்காக நான் ஒரு வித்தியாசமான ஃபேண்டசியான ஒரு ஹாரர் படத்தை தான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த படத்தை நீங்க பார்த்துருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் வரும், அதை நீங்க கணிச்சிருக்கவே முடியாது. சரி, இந்த படத்தோட ஒன்லே என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு மாத்துரி ஹவுஸ் இருக்குது, அதுல ஒரு வயசான ஒருத்தர் இருக்கிறாரு. இந்த நிலைமையில பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் வந்து அந்த மாத்துரி ஹவுஸ்க்குள்ள போறா. போனது மட்டும் இல்லாம அங்க நிறைய பிணங்கள் வந்திருக்கு இல்லையா, அதோட ஸ்டோரிகள் எல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறா. கடைசியில இப்ப அந்த மாத்துரி ஹவுஸ் இருந்து வெளியே வந்தாளா இல்லையா அப்படின்ற சொல்ற படம் தான் பாத்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன மாச்சுரி கலெக்ஷன் அப்படின்ற மூவி. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்க முதல் முறையா வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் ஆல்ல போட்டு வச்சுக்கோங்க. சரி, இது நம்ம வாய்ஸ் ஆஃப் ஜே, நான் உங்க ஜெசன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். படத்தோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா ஒரு சின்ன பையனை காமிக்கிறாங்க. இவன் வந்து வீடு வீடா போய் நியூஸ் பேப்பர் போடுவான் போல. இப்படி நியூஸ் பேப்பர் போட்டுக்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஒரே ஒரு இடத்துல மட்டும் இவன் போற நியூஸ் பேப்பர் யாருமே கலெக்ட் பண்ணாத மாதிரி இருக்குது. அது என்ன இடம்னு பாத்தீங்கன்னா அந்த ஃபியூனரல் ஹவுஸ்ல மட்டும் நியூஸ் பேப்பர் கலெக்ட் பண்ணாம இருக்குது. சரி, இவன் என்னன்னு போய் பார்க்கலான்ட்டு அந்த வீட்டுக்கு போறான். போயிட்டு கதவை தட்டி பார்க்கறான், யாருமே வர மாதிரி தெரியல. அப்புறம் இவன் இருந்த ஒரு கேமரால அங்கிருந்த கேப் மூலியமா ஒரு போட்டோ எடுத்து பார்க்கலான்னு போட்டோ எடுக்கிறான். பார்த்தா ஒரு கண்ணு மாதிரி வந்து இவனை பயன்படுத்தி விட்டுருது. அதுக்கப்புறம் கதவை திறந்து ஒரு தாத்தா வராரு. கிட்டத்தட்ட ஒரு 7 அடி இருப்பாரு. ஆள் பக்கம் கொஞ்சம் பெரிய உருவமா இருப்பாரு. இதனாலேயே பாத்தீங்கன்னா சின்ன பசங்க அவரை பார்த்து பயந்துடுவாங்க. இப்போ இந்த பையன் வந்து அவர் பயப்படுத்துறாரு, கேமராவை கீழே போட்டுருவான். அதனால அவர் இந்தாப்பா அவன் கேமரா அப்படின்ற மாதிரி கொடுப்பாரு. ஆனா அவன் வந்து அப்படின்னு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பயந்து ஓடி போயிடுவான். இப்படி இவர் கையில கேமரா கிடைச்சது இல்லையா, இதை வந்து ஒரு பாக்ஸ்ல போடுறாரு. பார்த்தா இந்த மாதிரியே குழந்தைங்க பொருள் எக்கச்சக்கமானது அந்த பாக்ஸ்ல கிடைக்குது. இந்த மாதிரி தான் சின்ன பசங்க வருவாங்க போல, பயந்துட்டு அவங்களோட பொருள் ஏதோ விட்டுட்டு போயிடுவாங்க போல. இதை இவர் கலெக்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இருக்காரு. அப்படியே சீனா கட் பண்ணா இங்க ஒரு சின்ன பையனுக்கு பாத்தீங்கன்னா ஃபியூனரல் நடந்துகிட்டு இருக்குது. அப்படி நடந்துகிட்டு இருக்கும் போதுதான் பாத்தீங்கன்னா நம்ம படத்தோட ஹீரோயின் வந்து அந்த வீட்டுக்குள்ள வராங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதோ நிறைய பண தேவை இருக்கும் போல. இந்த தாத்தா வந்து ஆட்கள் வேணும் அப்படின்ற மாதிரி போர்டு ஒட்டிட்டு பாரு போல. அதை பார்த்து நம்ம ஹீரோயின் வந்து வேலை இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இவ வேலை கேட்கற உடனே பாத்தீங்கன்னா அந்த தாத்தா சரி வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாரு. அந்த வீட்டுக்குள்ள போய் ஹீரோயின் பார்த்த உடனே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான புது பொருட்களும் இருக்குது. அது மட்டும் இல்லாம எல்லாமே வித்தியாசமா இருக்குது. இதை ஹீரோயின் பாத்துக்கிட்டே இருக்கிறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயினி வந்து அங்க நிறைய புக் இருக்கிறத பாக்குறா. பார்த்துட்டு அந்த புக் அவளுக்கு பிடிச்சும் போயிடுது. சரி, இதெல்லாம் என்ன புக் அப்படின்ற மாதிரி அந்த தாத்தா கிட்ட கேட்கும் போது அதுக்கு அந்த தாத்தா என்ன சொல்றாரு அப்படின்னா, இதெல்லாம் வந்து இறந்து போனாங்க இல்லையா, அவங்க எப்படி இறந்தாங்க அப்படின்றது கூட சொல்ற புக் தான் இதெல்லாமே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹீரோயினியா இருந்துட்டு சரி இப்படி சொல்றீங்கல்ல, ஏதாவது கதை சொல்லுங்களா பாப்போம், நம்புற மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதுக்கு இவர் கதை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க, 1950 பாத்தீங்கன்னா இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அப்ப ஒரு இடத்துல மட்டும் பாத்தீங்கன்னா பார்ட்டி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ ஒரு பொண்ணு வந்து வாஷ்ரூம் போறா. போயிட்டு லைட் ஆன் பண்ணலாம் ஆன் பண்றா. ஆனா அந்த ஸ்விட்ச்ல ஏதோ ஒண்ணு பச மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்குது. இதை அவ கண்டுக்காம அப்படியே வாஷ்ரூம் போறா. இவ எதுக்காக அங்க வந்திருக்கான்னு பாத்தீங்கன்னா இவ திருடி போல. எல்லாத்துக்கிட்டு இருந்த திருடிய பர்ஸை பார்த்து ஒளிச்சு வச்சுட்டு அதுல இருக்கிற காசு எடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கா. அப்படியே அவ காசு எடுத்து ஒளிச்சு வைக்கிறா. அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு காஸ்ட்லியான வாட்ச் திருடி வச்சிருந்திருக்கா. அதை அவ பாத்துக்கிட்டே இருக்கும் போது பாத்தீங்கன்னா பக்கத்துல ஒரு கேபின்ல இருந்து சவுண்ட் வருது. என்னடா கேபின்ல இருந்து சவுண்ட் வருது அப்படின்ற மாதிரி இவ பாத்துக்கிட்டு அந்த கேபினை திறக்கலான்னு பாக்குறா. ஆனா அந்த கேபினை யாரும் பூட்டி வச்சிருப்பாங்க போல. இவன் தான் திருடியாச்சு. இவகிட்ட இருக்க பின்ன வச்சு பாத்தீங்கன்னா அந்த கேபினை திறந்துடுறா. உள்ள திறந்து பார்த்தா பாத்தீங்கன்னா நிறைய டெண்டக்கிள்ஸ் வச்சு ஒரு மான்ஸ்டர் மாதிரி இருக்குது. அதை பார்த்த உடனே இவன் அந்த கதவை சாத்திடுறா. அது எவ்வளவோ வெளியே வர முயற்சி பண்ணுது, ஆனா அதனால வர முடியல. அப்படியே பாத்தீங்கன்னா அது சவுண்டு குறைவாகுது, ஏன்னா அது தூங்கிடுச்சு போல. சரி, இவ சவுண்டு போடாம வெளியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறா. அப்படி அவர் வெளியே போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவ அப்படியே மெதுவா நடந்து வெளியே போக பாக்குறா. அப்படி போய்கிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா இவர் வாட்ச் திருடி வச்சா இல்லையா, அந்த வாட்ச் கீழே விழுந்து சத்தம் எழுப்பி விட்டுருது. இதனாலேயே பாத்தீங்கன்னா அந்த மாஸ்டர் முடிச்சிடுது. அப்புறம் என்ன, அந்த மாஸ்டர் வந்து இவள அந்த கேபினுக்குள்ள பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை இழுத்துடுது. அதுக்கப்புறம் அது சுவிட்சும் ஆஃப் பண்ணிடுது. அது சுவிட்ச் ஆஃப் பண்ணும் போது தான் பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு லிக்விட் மாதிரி, அதாவது ஒரு பசை மாதிரி பாத்தீங்கன்னா சுவிட்ச்ல வந்து இருக்குது. இதுல இருந்தே நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாஸ்டர் பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான பேர் கொண்டு இருக்கு அப்படின்னு. அவ்வளவுதான், கதை முடிஞ்சுச்சு அப்படின்னு நம்ம தாத்தா சொல்றாரு. நம்ம ஹீரோயினியா இருந்துட்டு என்னது கதை முடிஞ்சுதா, இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு, ஏதோ மாஸ்டர் கொலை பண்ணுச்சு அப்படி இப்படின்ற எதையாவது உண்மையா நடந்தது சொல்ல அப்படின்ற மாதிரி கேட்கும் போது அதுக்கு அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ இங்க வேலை பார்க்க தானே வந்த, முதல்ல இந்த அக்ரிமெண்ட்ல சைன் வாங்கணும், ஒரு அக்ரிமெண்ட்ல சைன் வாங்குறாரு. அதுக்கப்புறம் அடுத்த கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இது பாத்தீங்கன்னா 1970 நடக்குது. இதுல பாத்தீங்கன்னா எல்லா கதையும் போல ஒரு பையனும் ஒரு பொண்ணும் காலேஜ்ல இருக்காங்க. அவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா லவ் பண்றாங்க. லவ் பண்ணிட்டு கிட்டத்தட்ட அப்படி இப்படிமா ஒரு மாதிரி ஒன்னா இருக்கிறாங்க. அப்புறம் அடுத்த நாள் காலையில பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி அலர்ஜி ஆயிடுது. உடம்பெல்லாம் புள்ளி புள்ளியா ஒரு மாதிரி கொப்பளை மாதிரி வந்துடுது. அதுக்கப்புறம் பக்கத்துல இருந்து அந்த பொண்ணை பாக்குறான். அந்த பொண்ணையும் காணும். அது மட்டும் இல்லாம அங்கிருந்த கனல்ல பாத்தீங்கன்னா கால்மி அப்படின்ற மாதிரி ஒரு நம்பர் எழுதி வச்சிருக்குது. இவனுக்கு அந்த அலர்ஜி வந்தது இல்லையா, இதனால டெஸ்ட் பண்ற ஹாஸ்பிட்டலுக்கு போறான். அங்க போய் பாத்தீங்கன்னா எல்லா ரிப்போர்ட் வந்துடுது. அதை டாக்டர் பார்த்துட்டு டாக்டர்னால ஒண்ணுமே சொல்ல முடியாம வெளியே போயிடுறாரு. இவனா என்னதான் இருக்கு அப்படின்ற மாதிரி ரிப்போர்ட்ல பாக்குறான். பார்த்தா இவன் பிரெக்னெண்டா இருக்கிறான்.
இதை பார்த்த உடனே பாத்தீங்கன்னா இவனுக்கு சரியான சார் என்னடா இப்படி ஆயிடுச்சு, என்ன நடந்துச்சு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறான். அதுக்கப்புறம் தான் கால் மீன் ஒரு நம்பர் இருந்துச்சு இல்லையா, அந்த நம்பருக்கு போய் கால் பண்ணிட்டு எப்படியோ அந்த பொண்ணோட அட்ரஸை கண்டுபிடிச்சு அங்க போய் நிக்கிறான். அவன் அங்க போய் நின்னதும் பாத்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பா அம்மா பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கும் போல. இப்படி அந்த பையன் பாத்தீங்கன்னா நடந்ததுக்கு எல்லாமே நீதான் காரணம் அப்படின்ற அந்த பொண்ணை பேசிக்கிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா இவனுக்கு டெலிவரி பெயின் வர ஆரம்பிச்சிடுது. இதனால பாத்தீங்கன்னா இவனுக்கு பிரசவம் பார்க்க அந்த பொண்ணோட அப்பா அம்மாவும் பாக்குறாங்க. ஆனா அவன் வயித்தை கிழிச்சிட்டு பாத்தீங்கன்னா ஒரு மான்ஸ்டர் வெளியே வருது. அந்த மான்ஸ்டர் வந்ததுனால பாத்தீங்கன்னா அவன் இறந்து போயிடுறான். ஆனா அந்த அப்பா அம்மா என்ன பண்றாங்கன்னா அந்த மாஸ்டர் எடுத்து வாடா செல்ல பேராண்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ரூம்குள்ள கூட்டு போயிட்டு அந்த ரூம்ல படுக்க வைக்கிறாங்க. அப்படி படுக்க வச்சுட்டு வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு பொம்மையை கீழே போட்டு மிதிச்சிடுறாங்க. அந்த சத்தம் கேட்டு பாத்தீங்கன்னா நிறைய குழந்தைங்க எந்திரிச்சிடுறாங்க. இதுல இருந்தே தெரியுது இந்த பொண்ணு இதே வேலையை தான் வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி நல்லாவே தெரியுது. இப்படி இந்த கதையை அந்த தாத்தா முடிக்கிறாரு. இதை கேட்டதும் ஹீரோயின் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கதை தான் நான் எதிர்பார்க்கறேன், இதுதான் நல்லா இருந்துச்சு அப்படின்ற மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஹீரோயின் வந்து தாத்தா கிட்ட சொல்றா. அதுக்கப்புறம் இந்த தாத்தா பாத்தீங்கன்னா அப்படியே வீட்டை சுத்தி காமிக்கிறாரு. அதுக்கப்புறம் பேஸ்மெண்ட்டுக்கு கூட்டிட்டு போறாரு. அங்க போய் பார்த்தா அங்க ஒரு பொண்ணோட பணம் இருக்குது. அதோட கதையை இவர் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த பொண்ணுக்கு முன்னாடி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த பொண்ணும் இன்னொரு பையனும் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா லவ் பண்ணிருக்காங்க. எந்த அளவுக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்க லவ் பண்ணி மேரேஜும் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட வாழ்க்கை சந்தோஷமா போய்கிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு வந்து கோமால போயிடுறாங்க. கிட்டத்தட்ட இவங்களால நடக்க முடியாது, எந்திரிக்க முடியாது, பேச முடியாது. இவங்களோட மூளை மட்டும் தான் பாத்தீங்கன்னா ஆக்டிவா இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு பாத்தீங்கன்னா அவனோட ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப கஷ்டப்படுறான் அவன் ஒய்ஃபை நினைச்சு. இதனாலேயே அவனுக்கு நிறைய பிரச்சனை வருது. அதனால ஒரு சைக்காட்டிஸ்ட் டாக்டர் பார்க்க போறான். அந்த டாக்டர் என்ன சொல்லியிருக்கணும், ஒன்னா இந்த மாதிரி அதை பண்ணுப்பா இதை பண்ணுப்பான்னு சொல்லியிருக்கணும். ஆனா அவன் என்ன சொன்னான் அப்படின்னா உன் ஒய்ஃபை நீயே கொன்று, அவ ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கா, அதை பார்த்து நீயும் கஷ்டப்படல, நிறைய மருந்தை கொடுத்து அவளை கொன்று அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் வேற வழியே இல்லாம தன்னோட ஒய்ஃபை பாத்தீங்கன்னா ஒரு சேர்ல பெல்ட்டை போட்டு உட்கார வச்சு நைட்டு டின்னரை கொடுக்குறான். அப்படி டின்னர் கொடுக்கும் போதே பாத்தீங்கன்னா நிறைய மருந்து கொடுத்து பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை கொலை பண்ண ட்ரை பண்றான். அப்படி ட்ரை பண்றதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா அந்த பொண்ணுக்காக ஒரு கிஃப்ட் எடுத்து வைக்கிறான். என்னன்னு பார்த்தா அந்த பொண்ணு நல்லா இருக்கும் போது இவன்கிட்ட கிஃப்ட் கேட்டிருப்பாங்க போல. இவனால அப்ப வாங்கி கொடுக்க முடியல. அதனால பாத்தீங்கன்னா இப்ப அந்த கிஃப்ட்டை வாங்கி கொடுக்குறான். அப்படியே அந்த கிஃப்ட்டை பாத்தீங்கன்னா டேபிள் மேல வைக்கிறான். அப்ப பாத்தீங்கன்னா அவனோட ஒய்ஃபோட கை வந்து நகர்ற மாதிரி தெரியுது. பரவாயில்ல நம்ம ஒய்ஃபுக்கு திரும்பி இது வந்துட்டா அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். ஆனா வந்து விஷம் கொடுத்துருக்கான் இல்லையா, அந்த பெல்ட்டை கழட்டி விட்டுட்டு பாத்தீங்கன்னா அந்த விஷத்தை வெளியே எடுக்க எவ்வளவோ முயற்சி பண்றான். அவனால முடியல, என்ன பண்றதுன்னு தெரியாம சுத்திக்கிட்டு இருக்கான். அப்ப பாத்தீங்கன்னா அவன் பெல்ட்டை கழட்டி விட்டான் இல்லையா, இதனால அவங்க ஒய்ஃப் பாத்தீங்கன்னா பேலன்ஸ் இல்லாம அப்படியே டேபிள்ல விழுறாங்க. விழும்போது பாத்தீங்கன்னா ஒரு கிஃப்ட் கொடுத்துருப்பான் இல்லையா, அது மேலேயே அவங்க தலை போயிடுச்சு. அந்த கிஃப்ட் அவங்க தலைக்குள்ள போயிடுது. அங்கேயே அவங்க இறந்தும் போயிடுறாங்க. இதை பார்த்து பாத்தீங்கன்னா அந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான். அதுக்கப்புறம் டாக்டர்கிட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி என்ன பண்றது அப்படின்ற மாதிரி கேட்கறான். அதுக்கு அந்த டாக்டர் என்ன சொல்றான் அப்படின்னா பாடி எப்படியா டிஸ்போஸ் பண்ணிட்டு இவனை யாரும் கண்டுபிடிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றான். இவனும் அதை கேட்டுட்டு பாடியை எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு தெரியாம பாக்குறான். அப்பதான் பாத்தீங்கன்னா அவங்க வீட்டுக்குள்ள ஒரு பாக்ஸ் கிடைக்கிறத பாக்குறான். அந்த பாக்ஸ்குள்ள தன்னோட ஒய்ஃபோட உடம்ப போடலான்னு பாக்குறான். அந்த பாக்ஸ்குள்ள ஒய்ஃபோட உடம்ப போட்டுறான். ஆனா அவங்க கால் மட்டும் பாத்தீங்கன்னா உள்ள போக மாட்டேங்குது. இதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு பிளேடை கொண்டு வந்து அவங்க காலை அறுத்து உள்ள வச்சுக்கிறான். உள்ள வச்சுட்டு வெளியே கொண்டு போகணும் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா ஒரு லிஃப்ட் வழியா வெளியே கொண்டு போறான். அந்த லிஃப்ட்ல போயிட்டு கீழே கிரவுண்ட் ஃப்ளோருக்கு போறதுக்கு பட்டன் அழுத்திட்டான். ஆனா அந்த லிஃப்ட் பாத்தீங்கன்னா நடுவழியே ஸ்டக் ஆகி நின்றுடுது. அது மட்டும் இல்லாம இவனோட ஒய்ஃபோட காலை அறுத்து வச்சிருந்தான் இல்லையா, அதனால பாத்தீங்கன்னா அந்த பெட்டியில இருந்து பிளட்டும் அதிகமா லீக் ஆயிட்டு அப்படியே கீழே பாத்தீங்கன்னா அந்த லிஃப்டோட ஃப்ளோர்ல உழுக ஆரம்பிச்சிடுது. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா அவன் எப்படியோ கஷ்டப்பட்டு அந்த டோரை திறக்க முயற்சி பண்றான். அப்போ ஒரு பாட்டி வந்துடுறாங்க. ஆமாப்பா இந்த மாதிரி அதிக டைம் இது வந்து ஸ்டக் ஆயிக்குது, நான் கூட ஒரு டைம் உள்ள மாட்டிக்கிட்டேன், இருப்பா போலீஸை கூப்பிடுறேன், அவங்க வந்து உனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எனக்கும் அன்னைக்கு அவங்க தான் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி பாட்டி சொல்றாங்க. இவனுக்கா சரியா பயம் வந்துடுது, போலீஸ் வந்தா நம்மளை பிடிச்சிடுவாங்க அப்படின்ற மாதிரி. அதனால என்ன பண்றான்னு பாத்தீங்கன்னா ஒரு கோட்டு போட்டிருப்பான். போட்டு இருந்ததை வச்சு கீழே இருக்க ரத்தத்தை துடைக்க பாக்குறான் பைத்தியக்காரன். அந்த ரத்தம் பாத்தீங்கன்னா கீழே ஃபுல்லா ஆகிடுது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இவங்களோட ஒய்ஃப் வந்து அப்படியே அந்த பெட்டிக்குள்ள இருந்து வராங்க. வந்துட்டு உன்னையும் என்னையும் நான் செத்தாலும் பிரிக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. பார்த்தா இது இவனோட இமேஜினேஷன் போல. அப்புறம் என்ன அவன் போலீஸ்ட்ட மாட்டிக்கிறான். அவன் போலீஸ்ட்ட மாட்டினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவனும் கொஞ்சம் மென்டலா மாறிடுறான். இதனாலேயே பாத்தீங்கன்னா இவனை வந்து அப்படியே ஒரு மென்டல் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. அவனோட ஒய்ஃபோட உடம்ப பாத்தீங்கன்னா இங்க அமைச்சு வச்சிடறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஹீரோயின் என்ன சொல்றான்னு பாத்தீங்கன்னா இந்த கதை பாத்தீங்கன்னா அவளுக்கு இன்ட்ரெஸ்டிங்கா பட்டிருக்கும் போல. ஹீரோயின் சொல்றான், நீங்க நல்லா தான் கதை சொல்றீங்க, ஆனா நீங்க சொல்ற எல்லா கதையிலும் பாத்தீங்கன்னா தப்பு செஞ்சவங்களுக்கு மட்டும் தண்டனை நடக்கிற மாதிரி சொல்றீங்க, ஆனா தப்பு செய்யாதவங்களுக்கு தண்டனை ஏதாவது இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து அந்த சின்ன பையன் இருந்தான் இல்லையா, அதான் ஸ்டார்டிங் சீன்ல அந்த இடத்துல போயிட்டு அந்த பையனை வந்து எரிக்கலான்னு பாக்குறாங்க. அப்பதான் பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து ஒரு வித்தியாசம் சொல்ல ஆரம்பிக்கிறா. இந்த பையன் இறந்ததுக்கு நான் தான் ஒரு வழியில காரணம் அப்படின்ற மாதிரி அவள் கதையை ஆரம்பிக்கிறா. என்னன்னு பாத்தீங்கன்னா இவ வந்து ஒரு பேபி சீட்டரா இருந்திருப்பா போல. பேபி சீட்டர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா வெளிநாட்டுல அப்பா அம்மா இல்லாத நேரத்துல குழந்தைய பாத்துக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா பேபி சீட்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு வேலையை பாத்துக்கிட்டு இருக்கா. அப்ப பாத்தீங்கன்னா ஒரு வீட்டுல ஒரு சின்ன பையனை பாத்துக்கிட்டு இருந்திருக்கா. அப்ப அவங்க அம்மா கிட்ட இருந்து ஒரு வாய்ஸ் மெயில் வருது. இந்த மாதிரி எங்க பையனை
நல்லா பார்த்துக்கோ, நீ என்ன வேணா சமைச்சு சாப்பிட்டுக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை பார்த்தா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா பரவாயில்லையே, அப்பா அம்மா இவ்வளோ பாசமா இருக்காங்களே பையன் மேல நினைக்கிறான். அதனால சரி நம்மள ஏதாவது சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான்வெஜ் சமைக்க பார்க்கறான். அப்ப பார்த்தீங்கன்னா டிவியில ஒரு நியூஸ் வருது, இந்த மாதிரி எக்கச்சக்கமான சீரியல் கில்லர்கள் வந்து தப்பிச்சு போயிட்டாங்க. அதுல ஒரு கில்லர் மட்டும் ரொம்ப மோசமானவங்க, அவங்க குழந்தைங்களை பார்த்தா கொன்னுடுவாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ்ல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஒருத்தன் தலையில அடிபட்டு பார்த்தீங்கன்னா இங்க வந்து நம்ம ஹீரோயின் முன்னாடி நிக்கிறான். அவன் பண்றது எதுவுமே சரியில்லை. ஒருவேளை இவன் தான் சைக்கோ கில்லரா இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றான்னு பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போடுறாங்க. ஒரு ஜூஸ் புளியற மிஷின் இருக்கும் போல, அதுல அவன் கையில வச்சு அதை புளியறாங்க. அதுக்கப்புறம் அவனுக்கு இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா சரியான ஃபைட் போகுது. கடைசியில் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவனை அடிச்சுட்டு ஒரு டிவியை எடுத்து தலையில போட பாக்குறாங்க. ஏன்டா பைத்தியக்காரா, நான் அமைதியா நான்வெஜ் சமைச்சுக்கிட்டு இருக்கேன், ஏன்டா என்ன பண்ண தொல்லை பண்ணிட்ட அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த டிவியை பார்த்தீங்கன்னா அவன் தலைமலை போட்டு அப்படியே கொலை பண்றாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த பையனோட அப்பா அம்மா வந்துடுறாங்க. வந்து பார்த்தா அவங்களுக்கு பெரிய சாக். என்னன்னு பார்த்தா அந்த சீரியல் கில்லரே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் தான். அந்த பேபி சிட்டரா இருந்தது ஆக்சுவலா அந்த பையன் தான். இப்போ நம்ம ஹீரோயின் வந்து ஒரு நான்வெஜ் சமைச்சிருப்பா பார்த்தீங்களா, அது வந்து யாரோடது அப்படின்னா அந்த சின்ன பையனோடது. நம்ம ஹீரோயினோட வேலையே இதுதான், குழந்தைகளை கொன்னு அவங்கள சமைச்சு சாப்பிட்றதுதான் பார்த்தீங்கன்னா அவளோட வேலையே. அதுக்குள்ள அப்பா அம்மா வந்ததுனால பார்த்தீங்கன்னா அந்த பையனை சமைச்சிட்டு சாப்பிடாம போய்கிட்டா. எப்படி இந்த ட்விஸ்ட்டை நீங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க தானே. அது மட்டும் இல்லாம நம்ம ஹீரோயின் இப்ப எதுக்கு அந்த ஃபியூனரல் ஹாலுக்கு வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இவ யாரெல்லாம் கொல்றாளோ அவங்களோட பல்லை எடுத்து வச்சுக்கிறது இவளுக்கு பழக்கம் போல. அந்த மாதிரி இந்த பையனோட பல்லை எடுத்து வைக்கவே இல்லை. அதனாலதான் பார்த்தீங்கன்னா இவ வந்து பல்ல எடுக்கிறதுக்காகவே உள்ள வந்திருக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த பல்லை எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பையனோட உடம்பையும் உள்ள தள்ளி விட்டு எரிச்சிடறா. அதுக்கப்புறம் இந்த தாத்தாவை பார்த்து எல்லா விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, இனி உங்களோட உயிரோட விட்டா சரிபட்டு வராதுன்னு சொல்லிட்டு எடுத்து தாத்தாவோட வயிற்றிலே குத்திடுறா. குத்துறதுனால பார்த்தீங்கன்னா தாத்தா அப்படியே கீழே விழுந்துடுறாரு. விழுந்தது மட்டும் இல்லாம கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவரே வந்து சிரிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இவ என்னடா இது அப்படின்னு நம்ம திரும்பி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இவ கத்தியால குத்திருப்பால, அந்த இடத்துல தாத்தா உடம்புல பார்த்தீங்கன்னா ஒரு லிக்விட் மாதிரி வந்து அது சரியாயிடுது. இவ அதை பார்த்த உடனே பார்த்தீங்கன்னா எப்படியே அந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லிட்டு அப்படியே வழியை தேடி ஓடுறா. அதுதான் கொஞ்சம் வித்தியாசமான வீடாச்சு. இவ என்ன தேடி பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா வெளியே வழியவே காணும். வந்து அவள் ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா பிடிச்சி வச்சிடறாரு. பிடிச்சி வச்சுட்டு இதை இப்பதான் கண்ணா எல்லாமே ஆரம்பிக்குது அப்படின்னு நம்ம ஒரு டைலாக் சொல்லிட்டு ஒரு பட்டனை அழுத்த ஆரம்பிக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அங்க இருக்கிற புக்ஸ் இருந்து நிறைய புக்கு கீழே விழுகுது. விழுந்தது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு புக்கில் இருந்தும் ஒவ்வொரு குழந்தைங்களோட ஆவி வெளியே வருது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு கொலை பண்ண குழந்தைங்களோட ஆவி தான் எல்லாமே. வந்து அந்த குழந்தைகளோட ஆவி வந்து பார்த்தீங்கன்னா ஹீரோயினிய அப்படியே கொடூரமா பிச்சு பிச்சு போட்டு கொடூரமா கொலை பண்ணிடுதுங்க. இதுக்கப்புறம் இந்த தாத்தா என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா ஹீரோட உடம்பு இருக்கு இல்லையா, அதை அப்படியே தைச்சு வைக்கிறாரு. தைச்சு வச்சுட்டு அப்படியே இந்த வீட்டை விட்டு வெளியே வராரு. வெளியே வந்து சூரிய ஒளி இவரோட உடம்புல பட்ட உடனே பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே வெடிச்சு போயிடுறாரு, இறந்தும் போயிடுறாரு. இவர் இறந்த உடனே பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள நம்ம ஹீரோயின் உயிரோட திரும்பி வரா. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடு ஒரு வித்தியாசமான வீடு போல. இந்த வீட்டுக்குள்ள யாரெல்லாம் உள்ள போயிட்டு வேலை செய்யறாங்களோ அவங்களால வெளியே வரவே முடியாது போல. அதனால தான் பார்த்தீங்கன்னா இவர் அந்த நியூஸ் பேப்பர் கூட கலெக்ட் பண்ணாம இருந்திருக்காரு. இவர் எப்படா வெளியே வருதுன்னு தெரியாம இருக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா ஹீரோயினியா தானா வந்து தலையை கொடுத்திருக்கிறா. அது மட்டும் இல்லாம அந்த அக்ரிமெண்ட்ல கையெழுத்து போட்டா இல்லையா, அதனால தான் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டுக்குள்ளேயே மாட்டிக்கிட்டா. இவரும் வெளியே வந்து தன்னை வீடு வச்சுக்கிட்டாரு. இப்படியே அடுத்த சீன்ல பார்த்தீங்கன்னா ஹீரோயின் நல்லா மேக்கப் போட்டு ஒரு சின்ன பையன் கூட பேசிக்கிட்டு இருக்கா. அதுதான் ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்த பேப்பர் போட்டா இல்லையா, அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கான். அவனும் டைம் ஆச்சு நான் வீட்டுக்கு போறேன் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஆனா ஹீரோயின் அதுக்குள்ள வீட்டுக்கு போறியா, எனக்கு ரொம்ப பசிக்குது அப்படின்ற மாதிரி சொல்றா. இதோட இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. சரி சொல்லுங்க இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு. அது மட்டும் இல்லாம அந்த ட்விஸ்ட்டை நீங்க கண்டுபிடிச்சிங்களா இல்லையா அப்படின்னு சொல்லுங்க. சரி இதே மாதிரி வேற ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பாய்.